உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பதுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த ஆவணி மாதத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு பால் காய்ச்சுவாங்க, வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அதே போல தொழில் ஸ்தாபனங்கள் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிறைய எப்பவுமே ஆவணி மாசத்துல நடக்கும். அதற்கு காரணம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்றுள்ளார், அதே கடகராசியில புதனும் இருக்காரு, சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க போறாரு, அதே சிம்ம ராசியில கேதுவும் பயணிக்கிறாரு. அதே போல கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில் சனி வக்ரம் பெற்று 12 ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த மாதம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து சேஃபா இருக்கணும், ஏதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் ஏற்படுத்துமா, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அது உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து உள்ளார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் சார். இதை கொஞ்சம் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் சொல்லும், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த தனக்காரகன் உச்சம் பெற்று வேற இருக்கார். அப்ப இந்த டைம்ல நீங்க பணம் விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு. இப்போ நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு எனக்கு பணம் இருந்தால் நான் இந்த வேலையை செஞ்சிருவேன், பணம் இருந்தால் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேன், பணம் இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதற்கான முயற்சிகள் செஞ்சு எதுவும் நடக்காமல் இருக்குது சார். எங்கே சார், எங்கே பணம் கேட்டாலும் அப்புறம் வா, நாளைக்கு வா, அடுத்த நாள் வான்னு சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்வது சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் சும்மா யார்ட்டே பேசியிருப்பீங்க, சரி பேப்பர்ஸ் கொடுங்க பார்க்கலான்னு இருப்பாங்க. கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிரும். இல்லை யார்கிட்டயாவது பணம் கேட்டிருக்கீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்கே இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யார்கிட்டையாவது எனக்கு இந்த பணம் தேவைப்படுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு சூழல் இந்த மாதத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வேலை மாறணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மிதுன ராசி என்பவர்கள் இந்த மாதம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நான் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுறேன் சார், 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், கிடைக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்வதற்கான ஒரு சூழல் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூவாவது வந்து அதில் கடைசியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இடம் விற்கிறீங்க வச்சுக்கோங்க, ஒரு வீடு விற்கிறீங்கன்னா இந்த மாதம் அந்த இடத்த விற்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் அந்த இடத்த விற்கும் ஒரு 11 லட்ச ரூபா சொன்னீங்கன்னா, அந்த 11 லட்சத்திற்கும் அந்த இடம் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கண்டிப்பாக லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது முக்கியமாக இடம் வீடு சார்ந்த விஷயங்களை ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்களை பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கனால, குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்கனால நிறைய பேருக்கு ஆவணி மாதத்தில் திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம். இதுக்கு என்ன பண்ணணும்னா,
நீங்கள் மேட்ரிமோனியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வரனை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அது மாதிரி குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய முக்கியமான மாதம். குடும்பத்தோட வெளியில் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம்லாம் பண்ணக்கூடியதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியாக இருக்கீங்க, இது வரைக்கும் நான் எந்த சேமிப்பும் இல்லை சார், நான் சேமிப்பு பண்ண முடியலன்னு நினச்சா கூட இந்த மாதம் நீங்கள் ஒரு ₹100 ₹500 ஒரு ₹1000 எஃப்டியோ ஆர்டியோ இல்லை எஸ்ஐபியோ ஏதோ ஒரு மந்த்லி டெபாசிட்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய குழந்தைங்க மேலே பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் யோசனை பண்ணுவீங்க. அதை கண்டிப்பாக உடனே ஆரம்பிச்சிருங்க. செஞ்சிட்டிங்கன்னா இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோச்சாரத்தில் கிரக அடைவுகளை வச்சு சில எண்ணங்கள் நடக்கும், வரும் வராதுன்னு சொல்கிறோம். பட் தசாபுத்தி அப்படின்னு ஜாதகத்தில் பார்க்கணும். அது தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார். அப்போ அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்குது அப்படின்னா நிறைய பொருளாதார நிறைவுகள் நிறைய நடக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குது. முக்கியமாக சில பேருக்கு வந்து ராகு தசை, கேது தசை, சனி தசை இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி. அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருமா சார், எனக்கு இதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ₹99 ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் ₹500 கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தருவோம். அதுக்கான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எனக்கு வந்து 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசி தெரியும், பாவகம்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஜாதக பலன் சொல்கிறதுல தான் எனக்கு ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கறது, ஒரு ஜாதக பலன் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி பார்க்கறது அப்படின்ற 3 மாத அடிப்படை வகுப்புகள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.